வணக்கம். மக்கள் குரல் 28/8/2024 குரல் 38. நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களின் ரொம்மன் வளாகத்தின் புதிய கல்வியாண்டு கடந்த வெள்ளிக்கிழமை 23/8/24 அன்று ஆரம்பமானது. முதல் நாள் வகுப்புகள் ஆரம்பமாவதற்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக வளாக நிர்வாகத்தில் இருந்து பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு எழுத்து மூலமான அறிவித்தல் ஒன்று அனைத்து வகுப்புகளுக்கும் பகிரப்பட்டது. இடைக்கால நிர்வாகம் ஒன்றை அமைக்க வேண்டிய கட்டாய தேவை உருவாகியுள்ளதையும் வளாக நிர்வாகத்திலிருந்து சிலர் விலகிக் கொள்வதாகவும், எனினும் தேவைப்பட்டால் தங்களாலான உதவிகளை வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளதையும், தற்போது விலகுவதாக அறிவித்தவர்களின் வெற்றிடங்களுக்கு புதியவர்கள் தற்காலிகமாக இணைத்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேவேளை கடந்த ஜனவரி மாதம் பெற்றோர் அங்கத்தவர்களால் ஜனநாயக முறையிலே தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகத்தை நோர்வேயின் அரச பதிவகத்தில் பதிவு செய்வதில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் இவ்விடயம் நோர்வே தொழில் மற்றும் மீன்பிடி அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் முடிவு வருவதற்கு சுமார் 4 மாத காலங்கள் எடுக்கலாமென அன்னை பூபதி ரொம்மன் வளாக நிர்வாகத்திற்கு குறித்த அமைச்சகம் அறிவித்திருப்பதால் அதுவரை ஆண்டு கூட்டத்தை நடத்தி புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய முடியாது எனவும் ரொம்மன் வளாகத்தின் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய கல்வியாண்டு ஆரம்பமான போது வழமையான அறிமுக நிகழ்வில் நிர்வாகத்திலிருந்து விலகியவர்கள் பற்றிய விவரங்கள் வெளிப்படுத்தப்படுவதும், நிர்வாகத்துக்கென தற்காலிகமாக இணைக்கப்பட்ட புதிய அங்கத்தவர்கள் அறிமுகமும் தவிர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்காலிக நிர்வாக உறுப்பினர்களின் பெயர்கள் மாத்திரம் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததே அன்றி பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு அவர்கள் யாரென நேரடியாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. அதனால் அவர்கள் யாரென அறிந்து கொள்வது பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு இலகுவானதாக இருக்கவில்லை. ரொம்மன் வளாக நிர்வாகத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அல்லது விலகியவர்களில் 7 வெற்றிடங்களுக்கு 6 புதியவர்கள் தற்காலிகமாக இணைத்து கொள்ளப்பட்டுள்ளார்கள். 6 பழைய நிர்வாக உறுப்பினர்கள் தமது பொறுப்புகளில் தொடர்கின்றார்கள். இதேவேளை ரொம்மன் வளாக நிர்வாகத்திலிருந்து விலகியவர்களில் 2 நிர்வாக உறுப்பினர்கள் அன்னை தலைமை நிர்வாக உறுப்பினர்களாகவும் தொடர்ந்தும் பொறுப்பில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ரொம்மன் வளாகத்தின் யாப்பு விதி 14 அடிப்படையில் வளாக நிர்வாகத்தில் 13 நிர்வாக உறுப்பினர்கள் ஆண்டு கூட்டத்தில் தெரிவு செய்யப்படல் வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது அன்னை தலைமை நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள ரொம்மன் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் 12 நிர்வாக உறுப்பினர்களை மாத்திரமே கொண்டுள்ளது. இது விடயம் தொடர்பாக ரொம்மன் வளாகத்தின் யாப்பு விதி 20 கூறும் அடிப்படையில் 3 மாத காலங்களுக்குள் வளாகத்தில் நிர்வாகத் தெரிவு கட்டாயம் நடாத்தப்பட்டு ஒரு நிரந்தர நிர்வாகம் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்படல் வேண்டும் என்பதே அதுவாகும். வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்களால் ஜனநாயக முறைப்படியும் யாப்பு விதிக்கு அமைவாகவும் ரொம்மன் வளாகத்தின் ஆண்டு கூட்டம் நடாத்தப்பட்டு புதிய நிர்வாகம் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கை கடந்த ஒரு கல்வியாண்டு முழுவதும் பெற்றோர் அங்கத்தவர்களால் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வந்திருந்தது. பலத்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தற்போது தற்காலிக தீர்வாக இந்த இடைக்கால நிர்வாகம் வரவேற்கப்பட்டாலும் வளாகத்தின் நிரந்தர அமைதிக்கும் ஒழுங்குக்கும் வெகு விரைவில் ஆண்டு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படல் வேண்டும் என்பதே பெற்றோர் அங்கத்தவர்களின் தொடர்ச்சியான கோரிக்கையாக உள்ளது. இக்கோரிக்கை மீண்டும் நிராகரிக்கப்பட்டால் தற்போது நிர்வாகத்திலிருந்து விலகியதாக சொல்லப்பட்டவர்கள் தேவைப்பட்டால்
தங்களாலான உதவிகளை மீண்டும் நிர்வாகத்திற்கு வழங்குவதாக நிர்வாகம் கூறியிருப்பதானது குறித்த அவர்கள் திரும்பவும் நிர்வாகத்தில் இணைவார்களா என்ற கேள்வியையே எழுப்பும் என்பதையும் இவ்விடத்தில் மறத்தலாகாது. நோர்வே அரச பதிவகத்தில் ரொம்பன் வளாக நிர்வாக உறுப்பினர்கள் என்று பழைய 13 நிர்வாக உறுப்பினர்களில் 10 நிர்வாக உறுப்பினர்களின் பெயர்கள் இன்றும் பதிவில் உள்ளமையினால் இதனூடாக அரசு சார்ந்த தொடர்பாடல்களுக்கும் நிதி கையாள்வதற்கும் உரித்து உண்டு என்பதையும் சுட்டிக்காட்டுகிறோம். இதேவேளை ஜனநாயக விரோத முறையில் நடந்து கொண்டு பெற்றோர் அங்கத்தவர்களோடு முரண்பாடான போக்கை கொண்டுள்ள தற்போதைய நிர்வாகம் மாற்றப்பட்டு புதிய ஆளுமையுள்ள நிர்வாகம் பணியில் அமர்த்தப்பட வேண்டுமென்ற நியாயமான கோரிக்கையோடு கடந்த ஓராண்டாக பெற்றோர் அங்கத்தவர்கள் நடத்தி வரும் நியாய போராட்டத்திற்கான தேவை தொடர்ந்தும் நீடித்து வருவதால் அது தொடர்பில் வளாக பொறுப்பாளரோடு உரையாடுவதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை 23/8/24 அன்று பெற்றோர் அங்கத்தவர்கள் அவருடனான தொடர்பாடல் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார்கள். தற்காலிக நிர்வாக உறுப்பினர்களை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்று கேட்கப்பட்ட போது செப்டம்பர் மாதம் நடக்கும் தகவல் கூட்டத்திலேயே அவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என வளாக பொறுப்பாளர் பதிலளித்திருந்தார். நிர்வாகத்தில் தற்காலிகமாக இருப்பவர்களை பெற்றோர் அங்கத்தவர்கள் அறிந்து கொண்டால் சிக்கல்கள் தவிர்க்கப்படும் என பெற்றோர் அங்கத்தவர்கள் விளக்கி கூறியதை அடுத்து அப்படியான நிலைமைகள் ஏற்பட்டால் அவற்றை தான் கையாள்வதாகவும் வளாக பொறுப்பாளர் குறிப்பிட்டார். வெகு விரைவில் ஆண்டு கூட்டம் ஒன்றை நடத்தி ஜனநாயக முறையிலே புதிய நிர்வாகம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டால் வளாகத்தில் மேற்கொண்டு முரண்நிலைகள் தவிர்க்கப்பட்டு வளாகம் சீராக இயங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் ஆண்டு கூட்டத்தை நடத்தும்படி பெற்றோர் அங்கத்தவர்கள் கேட்டுக்கொண்ட போது கடந்த ஜனவரி மாதம் பெற்றோர் அங்கத்தவர்களால் ஜனநாயக முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தை பதிவு செய்வது தொடர்பான விடயம் நோர்வே அமைச்சகத்தின் பரிசீலனையில் உள்ளதால் அதன் முடிவு வரும் வரை ஆண்டு கூட்டத்தை நடத்த முடியாது என வளாக பொறுப்பாளர் தெரிவித்தார். எனினும் ஆண்டு கூட்டம் ஒன்றை நடாத்தி பெற்றோர் அங்கத்தவர்களால் ஜனநாயக முறைப்படி புதிய நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டு நோர்வே அரச பதிவகத்திற்கு அனுப்பப்படும் நிலையில் ஏற்கனவே நோர்வே அமைச்சகத்தில் பரிசீலனையில் உள்ள நிர்வாக விடயம் திரும்ப பெறப்படும் என பெற்றோர் அங்கத்தவர்கள் விளக்கி கூறிய போதும் அதனை வளாக பொறுப்பாளர் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. முன்னதாக பெற்றோர் அங்கத்தவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஆண்டு கூட்டத்தை நடத்தி புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கு வளாக நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததன் காரணமாகவே பெற்றோர் அங்கத்தவர்களால் முறைப்படி விசேட ஆண்டு கூட்டம் ஒன்றை கூட்டி புதிய நிர்வாகம் ஒன்றை ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்து நோர்வே அரச பதிவகத்திற்கு பெற்றோர் அனுப்பியிருந்தனர். அந்நிர்வாகத்தை பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதாக அறிவித்த நோர்வே அரச பதிவகம் அதற்கான உறுதியான காரணங்கள் எதையும் குறிப்பிடாததால் மேற்படி விடயம் மேலதிக பரிசீலனைக்காக நோர்வே அமைச்சகத்திற்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்படி விடயம் நோர்வே அமைச்சகத்தில் பரிசீலனையில் இருந்தாலும் முறைப்படி ஆண்டு கூட்டம் வளாகத்தால் கூட்டப்பட்டு புதிய நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்படும் போது அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்பவர்கள் பெற்றோர் அங்கத்தவர்களாகவே இருப்பார்கள். அவ்வாறு பெற்றோர் அங்கத்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் புதிய நிர்வாகத்தை நோர்வே அரசு பதிவகத்தில் வளாக நிர்வாகம் பதிவு செய்யும் போது பெற்றோர் அங்கத்தவர்கள் சார்பில் அதற்கு எதிர்ப்பேரும் தெரிவிக்கப்பட்டால் மாத்திரமே அங்கு சிக்கல்கள் எழும். ஆனால் பெற்றோர் அங்கத்தவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் நிர்வாகத்தை எதிர்த்து முறைப்பாடுகள் எதையும் செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் ஆண்டு கூட்டத்தை கூட்டி ஜனநாயக முறையில் புதிய நிர்வாகம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அது அரச பதிவகத்தில் பதிவு செய்யப்பட்டால் நோர்வே அமைச்சகத்தில் ஏற்கனவே பரிசீலனையில் இருக்கும் விடயம் தானாக காலாவதியாகும் அல்லது பெற்றோர் அங்கத்தவர்களால் திரும்ப பெறப்படும் என்று மீண்டும் மீண்டும் பெற்றோர் அங்கத்தவர்கள் வளாக பொறுப்பாளருக்கு விளக்க முயற்சித்தாலும் பெற்றோர் அங்கத்தவர்கள் சொல்வதை மறுதளிக்கும் விதத்திலேயே
வளாக பொறுப்பாளர் பதிலளித்துக் கொண்டிருந்தார். இதனால் அவ்விடத்தில் சலசலப்புகள் உண்டாகும் ஏதுநிலை காணப்பட்டது. ஆரம்பத்தில் தயவாக உரையாடிய வளாக பொறுப்பாளர் பெற்றோர் அங்கத்தவர்களிடமிருந்து தொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க சிரமப்பட்டு வழமை போல தொடர்பாடலை துண்டித்துவிட்டு அலுவலகத்துக்குள் முடங்கிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மேற்படி விடயம் வளாகத்தில் கூடியிருந்த ஏனைய பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கல்விச் செயற்பாடுகளின் இடைவேளை நிறைவுக்கு பின் வளாகத்தில் இருந்த ஏனைய பெற்றோர் அங்கத்தவர்களும் ஒன்று திரண்டு வளாக பொறுப்பாளரை அணுகி ஆண்டு கூட்டம் ஒன்று விரைந்து ஒழுங்கு செய்யப்பட்டு புதிய நிர்வாகம் ஒன்று பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதோடு கடந்த ஓராண்டு காலத்தில் வளாகத்தில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகள் இக்கல்வியாண்டிலும் தொடரும் நிலை முடிவுக்கு கொண்டு வரப்படுவதே வளாகத்தினதும் மாணவர்களினதும் நலன்களுக்கு அவசியமானவை எனவும் வலியுறுத்தினார்கள். எனினும் வளாக பொறுப்பாளர் மறுதளிப்பு மனோநிலையிலேயே இருந்தமையினால் பெற்றோர் அங்கத்தவர்களும் தமது வாரத்தை வலுவாக தொடர்ந்து முன்வைத்ததை அடுத்து பெற்றோர் அங்கத்தவர்களின் நிலைப்பாட்டை எழுத்து மூலம் தந்தால் நிர்வாகத்தோடு பேசி முடிவெடுக்க ஏதுவாக இருக்குமென வளாக பொறுப்பாளர் கூறினார். இதனை அடுத்து மேற்படி விடயங்களை எழுத்து மூலம் வளாக பொறுப்பாளருக்கு அனுப்பி வைக்கும் காரியங்களை தொடர்வது என அங்கு கூடியிருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் முடிவு செய்தனர். இதேவேளை நோர்வே அன்னை பூபரி தமிழ்கலை கூடத்தின் வைத்வெத் வளாகத்திலும் கடந்த சனிக்கிழமை 24/8/24 அன்று அசாதாரண சூழ்நிலை நிலவியதாக மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்வெத் வளாகத்தின் நிர்வாகத்தில் பணியாற்றிய 6 உறுப்பினர்கள் தமது பொறுப்புகளிலிருந்து விலகியதால் வைத்வெத் வளாகத்தில் இவ்வருட கோடைகால விடுமுறைக்கு முன்னதாக நடாத்தப்பட்ட ஆண்டு கூட்டத்தில் வைத்து குறித்த வெற்றிடங்களுக்கான புதிய நிர்வாக உறுப்பினர்கள் பெற்றோர் அங்கத்தவர்களால் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். எனினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அன்னை தலைமை நிர்வாகியாலும் அவரோடு ஒத்தியங்கும் ஒரு சிலராலும் புதிய நிர்வாகம் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெற்றோர் அங்கத்தவர்களால் ஜனநாயக வழியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாக உறுப்பினர்கள் தமக்குள் மேற்கொண்ட நிர்வாக பொறுப்பு பகிர்வை அன்னை தலைமை நிராகரிப்பதாக தெரிவித்த அன்னை தலைமை நிர்வாகம் வைத்வெத் வளாகத்திற்கான இடைக்கால நிர்வாகம் ஒன்றை தானாகவே அமைத்தமையினால் கொதித்தெழுந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் இந்த ஜனநாயக விரோத செயலை கண்டித்து நியாயம் கேட்டபோதே வைத்வெத் வளாகத்தில் அசாதாரண சூழ்நிலை நிலவியதாக பெற்றோர் அங்கத்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள். பெற்றோர் அங்கத்தவர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் அன்னை தலைமை நிர்வாகத்தினால் ஜனநாயக விரோதமாக சேர்க்கப்பட்ட வைத்வெத் வளாகத்தின் தற்காலிக உறுப்பினர்கள் பெற்றோர் அங்கத்தவர்கள் தம்மை அணுக முடியாத வண்ணம் அலுவலக அறைக்குள் தம்மை முடக்கிக் கொண்டார்கள் என மேலும் தெரிவிக்கும் வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் அன்னை தலைமை நிர்வாகத்தின் குறித்த ஜனநாயக விரோத செயலுக்கு முடிவு கட்டும் விதமான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாப்பு விதிகளின்படி ஒரு வளாகத்தின் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படும் போது தெரிவு செய்யப்படும் நிர்வாக உறுப்பினர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் அன்னை தலைமை நிர்வாகம் தலையிட முடியுமே ஒழிய நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வைத்வெத் வளாக புதிய நிர்வாகத்திற்கு பெற்றோர் அங்கத்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக உறுப்பினர்களை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பிற்காக அன்னை தலைமை நிர்வாகம் இயங்க விடாமல் இடையூறு செய்யும் விதத்தில் நிர்வாகத்தை தடை விதித்து இடைக்கால நிர்வாகம் ஒன்றை அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அன்னை பூபரி தமிழ்கலை கூடமானது நோர்வேயில் நாடு தழுவிய ஒரு தமிழ் அமைப்பாக இருப்பதாலும் அதன் யாப்பு கட்டமைப்பு அனைத்து வளாகங்களையும் உள்ளடக்கியிருப்பதாலும் ஒவ்வொரு வளாகத்தினதும் நிர்வாக சமநிலை மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பின் சமநிலையில் தாக்கத்தை உருவாக்கும். அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் ஏனைய வளாக நிர்வாகங்கள் உள்ளிட்ட ஏனைய நிர்வாக அலகுகள் உரிய முறையில் இயங்குகின்றனவா என்று கண்காணிப்பதற்காகவே
அன்னை தலைமை நிர்வாக யாப்பு விதியின் 9 அடிப்படையில் கட்டுப்பாட்டுக்குழு செயல்பட வேண்டும். ஆனால் இந்த கட்டுப்பாட்டுக்குழு தனது அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் இழந்த நிலையில் உள்ளமையினால் ஒவ்வொரு வளாகங்களிலும் எழும் சிக்கல்களை அன்னை தலைமை நிர்வாகமே கையாண்டு வரும் முறையை ஏனைய வளாகங்களும் கவனத்தில் கொண்டு அவதானமாக இருக்க வேண்டியது காலத்தின் அவசியமாகிறது. அறம் பொருள் இன்பம் உயிரெச்சம் 4 திறந்தெறிந்து தேறப்படும். பொருள் அறம் பொருள் இன்பம் உயிர்காக்க அஞ்சும் அச்சம் ஆகிய 4 வகையாலும் ஆராயப்பட்ட பிறகே ஒருவன் தெளியப்படுவான். அவனே நல்ல தலைவனும் ஆகின்றான். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.